பண்ணிருந்தாலும் தான் தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் சாரி கேட்க மாட்டாங்க. ஓஹோ. இறங்கி வராம ஒரு அடமா ஒரு அடமெண்டா எப்படி சொல்றது? ஆனா அகம் பிடிச்ச கழுதை சம்திங் லைக் தட். ஒரு பொண்ணு சார், அவளுக்கே அவ்வளோனா நான் என்ன சும்மாவா? என்ன? ஆமா ஆமா. தம்பிக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு இருக்கா. தம்பிக்கு அதுக்கு சண்டையா? சார் அதெல்லாம் வேணாம், நீங்க வாங்க போலாம். இருங்க தம்பி, நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ண போனா நல்லா இருக்குமா? ப்ளீஸ் சார் வாங்க. இருங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு அகம் பிடிச்ச கழுதையா? இந்த பைத்தியம் மாதிரி. അവിടെ സൈലന്റ് ആക്കുന്നുണ്ട് കേട്ടോ ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഡയലോഗ്സിൽ. കാണാതിരിക്കാനാണ് അങ്ങനെയാണ് അവര് പോയതെന്ന് കാണിക്കാനൊന്നും. അത്രേ ഉള്ളൂ. ஐயோ இந்த தடவை நான் எதுவுமே பண்ணல, அதுவே நின்றுச்சு. இருங்க பாக்குறேன். അന്ന് ചെയ്തിട്ടില്ലായിരുന്നു അത്. വയർ കട്ട് ചെയ്തിട്ട് 2 minutes. ശരിക്കും കട്ടായത് തന്നെയാണ് നീ ചെറുതൊക്കെ. ഇല്ല ഇല്ല, വെറുതെ വെറുതെ കാണിക്കുന്നു. ഓയിലായി ഓയിലായി. நான் எதுவுமே பார்க்கலப்பா. நான் எதுவுமே பார்க்கலப்பா. അവര് കാരണം അതെങ്ങനെ റെഫറൻസ് കാണിച്ചല്ലോ ആ സീനിന്റെ. അത് കറക്റ്റ് ആയിട്ട് പോരും. സംഭവം കാറ്റ്. முன்னப்பின தெரியாதவங்க டிராப் பண்ணா தேங்க்ஸ் சொல்றது என்னோட பழக்கம். நல்ல பழக்கம். ഇവരാണ് ഈ റൈവൽറിനകത്ത്. നല്ല പഴക്കം. വെറുതെ ഷോ ചെയ്യുന്നതാണ് ആ ഒരു സംഭവം. ഉള്ളിൽ ഇപ്പോഴും ഇഷ്ടം വെച്ചിട്ട്. ഏകദേശം ജ്യോതിക പറയുന്ന മറ്റേ ഡയലോഗ് തന്നെ. ഉള്ളൊന്ന് വെച്ച് വെളിയിൽ എന്നിട്ട് കാട്ടണമെന്നാണ്. ചെറിയൊരു സിംഗൂറുണ്ട് അവിടെ, അതാണ്. ഓ நீ ஊரை சுத்தி காட்டி என்னோட துண்டுபுடுத்த பாக்கியாக்கும். சார் இல்ல சார். சார் என்ன வேடிக்கை போங்க. சார் நானும் மெட்ராஸ் விசிட்டிங் கார்டு தான் போறேன். நீங்க வாங்க, நான் டிராப் பண்ணிடுறேன். நீங்க எதுக்கு தம்பி பாவா? ஊட்ட இவங்க தான் கொடுத்துருக்கேன். இவன் தான் கூட்டிட்டு போலாம். நீங்க போங்க, பாத்துக்கிறேன். சார் இல்ல சார். நீங்க போவாம இங்க யாரும் போக முடியாது. அங்க பாருங்க டிராபிக் ஜாம். வாங்க, நாங்க தான் போறேன், டிராப் பண்ணிடுறேன். வாங்க சார். അവിടെ കണക്ട് ആയല്ല. எப்படி தம்பி இந்த பட்டணத்துல இருக்கீங்க? எங்க பார்த்தாலும் ஒரே ஃப்ராட் பித்தலாட்டமா இருக்கு. ஆனா தம்பி மட்டும் நல்லா இருக்கல. தம்பிக்கு நல்ல மனசு இல்ல? தம்பிக்கு எல்லாத்துக்குமே சிரிப்புதான். ஆனா தம்பி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதா இதுதான். ஏன் தம்பி என் பொண்ணு தெரியுமா உங்களுக்கு? யாரு? செல்வி. செல்வி. நடிக்கிறாங்க, தெரிஞ்சிருக்கீங்க, நியாயம் இல்லதான். ஆனா பொண்ணுங்க இருக்கிற ஹாஸ்டல் தெரியுமா? எந்த ஹாஸ்டல்? அது ராணி ராணி மேயமே. ராணி மேயமே, ராணி மேயமே. அந்த ஹாஸ்டல் என்னால மறக்கவே முடியாது சார். ஏன்னா அந்த ஹாஸ்டல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு. பொண்ணுனா சாதாரண பொண்ணு இல்லை, ஈகோ பிடிச்ச பொண்ணு. என்னது ஈகோ அப்படின்னா? ஈகோனா என்ன சொல்றது, தான்
அப்படின்னு நினைக்கிறது. தாந்தம். அதாவது தப்பே பண்ணிருந்தாலும் தான் தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் சாரி கேட்க மாட்டாங்க. ஓஹோ. இறங்கி வராம ஒரு அடமா ஒரு அடமெண்டா எப்படி சொல்றது? ஆனா அகம் பிடிச்ச கழுத சம்திங் லைக் தட். ஒரு பொண்ணு சார், அவளுக்கே அவ்வளோனா நான் என்ன சும்மாவா? என்ன? ஆமா ஆமா. ഡെലിവറി ആയിരുന്നല്ലേ അതെ അതെ അത് മാക്സിമം റിയലിസ്റ്റിക് ആണ്. കുറെ സ്ഥലത്ത് കുറെ കുറെ അധികം ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ ഒന്നും ഇണ്ടാണ്ട് അവിടെ കണ്ടില്ലേ പ്ലെയിൻ ആയിരുന്നു. அந்த பில்டிங் தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தம்பி குற்றாலம் பக்கம் வந்தா நம்ம வீட்டுக்கு வந்து போங்க. வரட்டுமா? அப்பா செல்வி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா எங்க? அவ வரேன்னு தான் சொன்னா நான் தான் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன் லேட்? அதை ஏன் கேட்க? வர்ற வழியில ஒரு ஆட்டோக்காரன் கூட தகராறு. அப்புறம் ஒரு தம்பி தான் இலை இரு வந்துடுறேன். தம்பி தம்பி உங்க தான் வாங்க പരിചയപ്പെടുത്തി കൊടുക്കും. அங்க நின்னு வாங்க தம்பி. வழியில இந்த ஆட்டோ பிரச்சனை ஒரு தம்பி தான் கூட்டி வந்து சொன்னல, அது இந்த தம்பி தான். தம்பி இது என் பொண்ணு செல்வி. செல்வி அது என்னோட பெட் நேம். ஓ ஐ அம் சிவா. தம்பி வாங்க காபி சாப்பிட்டு போலாம். இல்ல வேணாங்க நான் தம்பி எங்க வீட்டுக்குலாம் வந்தா சாப்பிடாம போக முடியாது தெரியுமா? தடபுடா விருந்து வச்சுட்டா இருப்போம். காபி கூட சாப்பிடாம போனா எப்படி? எல்லாம் கூப்பிடுற. காபி சாப்பிட்டு போங்க. சார் கார் வழியில நிக்குது, நான் போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க நான் வரேன். சரி சரி சீக்கிரம் வந்துருங்க. இந்த வருஷத்தோட உனக்கு படிப்பு முடியுது, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அது விஷயமா உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அப்பா இப்ப பாரு மாப்பிள்ளை கல்யாணம் பேசிட்டு அதெல்லாம் வேண்டாம். என்ன வேண்டாம்? நீ சொன்னபடி நான் உன்னை படிக்க வச்சல, பின்ன நான் சொன்னபடி நீ கல்யாணத்துக்கு சாப்பிடல. உட்காருங்க தம்பி. மாட்டேன். என்ன மாட்டேன்? பாருங்க தம்பி, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிற. அப்பா சொன்னா கேட்க வேண்டியதானே? அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? இது எனக்கும் எங்க அப்பாவுக்கும் உள்ள பிரச்சனை. நீங்க தலையிடாதீங்க. அரஞ்சனா தம்பி நம்ம விருந்தாளி அப்படிலாம் பேசக்கூடாது. தம்பி நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொன்னேன், வேணாங்கிற. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு மாட்ட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் மனசுல வேற யாரையும் நினைச்சிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். எனக்கு எந்த கண்டிஷன் கிடையாது. உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும். பையன் தம்பி மாதிரி நல்ல மனசா ஒண்ணும் வேண்டாம். அப்படி யாராவது மனசுல இருக்காங்க? என் மனசுல யாரும் கிடையாது. மனசுல யாரும் இல்லைன்னா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதானே? அப்பா மாப்பிள்ளை பாருங்கப்பா. நான் எவ்வளவு சொன்ன கேட்க மாட்டேன். தம்பி ஒரு வார்த்தை சொல்லணும் டப்புன்னு கேட்டாலே. தம்பி உங்களுக்கு எனக்கு ராசி நல்லா இருக்கு தம்பி. வழியில ஆட்டோ பிரச்சனை, அதை நீங்க தீர்த்து வச்சீங்க. இங்க பொண்ணு பிரச்சனை, அதையும் நீங்க தீர்த்து வச்சுட்டீங்க. எப்படியோ நான் வந்த காரியம் முடிஞ்சது. இருக்கு தம்பி, போற வழியில நான் இறங்கிறேன். ஏல வரேன்டா. வாங்க தம்பி வாங்க. ஏல அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இங்க தம்பிக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு இருக்கா. தம்பிக்கு அதுக்கு சண்டையா? சார் அதெல்லாம் வேணாம், நீங்க வாங்க போலாம். இருங்க தம்பி, நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ண போனா நல்லா இருக்குமா? ப்ளீஸ் சார் வாங்க. இருங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு அகம் பிடிச்ச கழுதையா, இந்த பைத்தியம் மாதிரி. அது பெட்ரோல் மாதிரி ஏதோ சொன்னீங்களா, அது என்னது? எக்கோவா? தம்பி சொல்லுங்க சொல்லுங்க. ஈகோ. ஈகோ. அது ஈகோ பிடிச்ச கதையா? சனி முடிச்சிருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு ஈகோ. நீ என்ன பண்ணு, எனக்காக அந்த பொண்ணுகிட்ட பேசி தம்பி ரொம்ப நல்ல ஆளு, எங்க அப்பா சொன்னாரு, அவர்கிட்ட சண்டை பிடிக்காது சொல்லி தம்பி கூட சேர்த்து வை. என்ன என்ன தம்பி போதுமா? இல்ல நான் ஏதாவது இருந்து கிராமத்துல நிஷ்கலங்கதை അവിടെ കാണിച്ചു. என்ன பொண்ணு அவ? அது வேற ஒண்ணுல வளர்ப்பு சரியில்லை சொல்லணும்.